இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாங்கள் போகின்ற பயணம் எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத பயணம். ஏனென்றால் எங்கள் ஜெபமும் எங்கள் கனவும் வெகுநாள் ஆசையுமான காரியம் என்னவென்றால், ஒரு மிஷனரி தலத்திற்கு செல்ல வேண்டும், ஊழிய காரியங்களை கற்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே. அப்படிப்பட்ட அற்புதமான நிகழ்வு இன்று நிறைவேறும் என்பதை நினைக்கும் போது சந்தோஷமாய் உள்ளது. நம் அனைவருக்கும் மிஷனரி என்றால் நினைவுக்கு வருவது சீகன் பால், லிவிங்ஸ்டோன், ஜார்ஜ் முல்லர், டி.எல். மூடி, ஜான் வெஸ்லி, ஹட்சன் டெய்லர், ஸ்வார்ட்ஸ் ஐயர், ரேனியஸ் ஐயர், தாமஸ் ராக்லாண்ட், அன்னை தெரசா, ஐடா ஸ்கட்டர், இப்படி இன்னும் நூற்றுக்கணக்கான மிஷனரிகள் நம் நினைவுக்கு வருவார்கள். ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் அவர்களை கொண்டு செய்த காரியங்கள் பெரியவைகள். அதே போல மிஷனரி ஊழியம் என்றால் நமக்கு தெரிந்தவரை வட மாநிலங்கள்தான். குறிப்பாக பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பஞ்சாப், குஜராத், ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர் போன்ற பல மாநிலங்களில் இன்றும் பல போராட்டங்களோடும் உண்மையாய் ஊழியம் செய்கிற மிஷனரிகளை நாம் அறிவோம். எங்கள் ஜூபிட்டர் டீமும் நானும் வட மாநிலங்களில்தான் மிஷனரி ஊழியம் உள்ளது என்று எண்ணியிருந்தோம். வட மாநிலத்திற்கு சென்று மிஷனரி தலங்களை பார்க்கவும் கற்றுக்கொள்ளவும் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ளவும் விரும்பினோம். ஆனால் மொழி, பயண தூரம், இயற்கை சீதோஷண நிலவரம், தங்கும் விடுதி, உணவு, பொருளாதாரம், இப்படி பல காரியங்கள் எங்களை தடுத்து நிறுத்தியது. ஏங்கினோம், ஜெபித்தோம், காத்து கொண்டிருந்தோம். அதற்கான வழியை இப்பொழுது தேவன் திறந்து கொடுத்துள்ளார். அதுவும் தமிழ்நாட்டில். ஆம், திண்டுக்கல் மாவட்டம், கொடைக்கானல் தாலுகா, மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியான கேசிப்பட்டியில் உள்ளது கில்கால் மிஷனரி ஊழிய தலம். யார் இந்த கில்கால் மினிஸ்ட்ரி? கிறிஸ்துவினுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். டு ரீச் த அன்ரீச்ட். கிறிஸ்துவினுடைய நாமம் சொல்லப்பட்டிராத தமிழ்நாடு, திண்டுக்கல் மாவட்டம், கொடைக்கானல் கீழ்மலை பகுதியான கேசிப்பட்டி மற்றும் திருவாரூர் மாவட்டம் கீழநம்மங்குறிச்சியை மையமாக வைத்தும், திருப்பத்தூர் மாவட்டம் காவேரிப்பட்டியை மையமாக வைத்தும், கேரளா இடுக்கி மாவட்டம் பாம்பாடும்பாறையை மையமாக வைத்தும், ஜம்மு காஷ்மீர் கிஸ்துவார் மாவட்டத்தை மையமாக வைத்தும், ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டம் நயனச்செறிவு பகுதியை மையமாக வைத்தும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடிக்கொண்டிருக்கிறது நமது கில்கால் ஜெப ஐக்கிய மிஷனரி ஊழியங்கள். அழைப்பின் சத்தத்தை கேட்டு அர்ப்பணிச்சாருங்க அஜிக்குமார் என்ற ஆண்டவரோட ஊழியன். கொடைக்கானல் கீழ்மலை பகுதியை நோக்கி, அங்க வாழ்ற இயேசுவை அறியாத பழங்குடி மக்களை நோக்கி. சத்தத்தை கேட்டு சித்தத்தை செஞ்சா மாட, மாளிகை, மதிப்பு, மரியாதை அப்படின்னு நினைச்சா ஓலை குடிசைதான் மிஞ்சிச்சு, ஏழை உணவு தான் கிடைச்சிச்சு. கீழ்மலை பகுதி முழுசும் நடந்து திரிஞ்சு அலைஞ்சு கலைச்சு ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி, பிலிம் மினிஸ்ட்ரி, பிரேயர் செல், சோசியல் சர்வீஸ்னு ஊழியம் தொடர்ந்து ஊழியர்களும் வந்து சேர பல இடங்கள்ல சபைகள் எழும்பின, கிருபையால் நிலை பெற்றன. அதுக்கப்புறம் உலகத்தாலையும் ஏன் தன்னாலையும் கூட கைவிடப்பட்ட முதியவர்களுக்கு உதவி செய்யணுமே என்ற பாரம் இதயத்தை அழுத்த முதியவர்களை தன்னோட வீட்டிலேயே பராமரிக்க ஆரம்பிச்சிச்சு கில்கால் ஊழியங்கள். படிக்க வசதியற்ற தெருக்கல்ல அலைஞ்சு திரிஞ்ச மாணவர்களுக்காக எல்கேஜி டு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பிரைமரி ஸ்கூலை ஒன்ன ஸ்டார்ட் பண்ணினாங்க. தெருவா கிராமமா அலைஞ்சு செஞ்ச திரைப்பட ஊழியம் ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் கில்கால் தொலைக்காட்சியாகவும் கில்கால் சோசியல் மீடியாவாகவும் இன்றும் லட்சங்களுக்கும் இயேசுவின் அன்பின் வார்த்தையை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. எப்படியாச்சும் இந்தியா முழுசும் ஆண்டவரோட இயேசுவ அன்பை சொல்லணுமேன்ற ஆத்ம பாரத்தால அமைதியா இருக்க முடியல கில்கால் மிஷனரிகளால. அதனால திண்டுக்கல், திருவாரூர், கேரளா, காஷ்மீர் என அறிவிக்கப்படாத இந்தியாவின் பல பகுதிகளை நோக்கி ஓட ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கும் 50க்கும் மேற்பட்ட மிஷனரிகள், 20க்கும் மேற்பட்ட சபை கூடுகைகள், 14க்கும் அதிகமான முதியோர்கள், 175 பிள்ளைகள் கொண்ட நடுநிலை பள்ளி, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி மூலமாக கீழ்மலை வாலிபர்களுக்கு நற்செய்தி, கூகுள் பிளே ஸ்டோரில் கில்கால் டிவி, தினமும் 2 லட்சத்துக்கும் அதிகமான கரங்கள்ல சோசியல் மீடியா மூலமாக சுவிசேஷ வார்த்தை என ஆண்டவரோட கிருபையாலும் உங்களோட ஜெபத்தினாலும் ஆண்டவரோட சித்தத்தை செஞ்சுக்கிட்டு இருக்குது கில்கால் ஊழியங்கள். ஆம், இந்த கில்கால் ஊழியத்தோடு இணைந்து பயணித்து இவர்களுடைய அர்ப்பணிப்பான வாழ்வையும் மிஷனரி ஊழிய காரியங்களையும் முதலாவது நாங்கள் கற்றுக்கொள்ளவும், அவர்களோடு இணைந்து ஊழிய காரியங்களில் எங்களால் முடிந்த ஊழியங்களை செய்யவும் முன்னெடுத்துள்ளோம். உங்களையும் காணொளி மூலியமாக உற்சாகப்படுத்தவும், மிஷனரி பணிகளை நீங்களும் செய்ய ஊக்குவிக்கவும் ஜெபத்தோடு இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த காணொளியை பார்க்கிற யாவருக்கும் ஒரு வேண்டுகோள்.
யாரெல்லாம் தேவனுடைய மிஷனரி அழைப்பை பெற்றுக்கொண்டு எப்படி செய்வதென்று தெரியாமல் காத்துக்கொண்டு இருப்பீர்களானால் நீங்கள் செபித்து இந்த கில்கால் மிஷனரி தளத்தில் ஐக்கியமாகிக் கொள்ளலாம். ஆம், அப்படி அர்ப்பணிப்போடும் உண்மையான ஆத்ம தாகத்தோடும் நீங்கள் இருப்பீர்களானால் கில்கால் மிஷனரி ஊழிய கதவுகள் உங்களுக்காக திறந்தே இருக்கிறது. வாருங்கள், அறிவிக்கப்படாத இடங்களுக்கு ஒன்று சேர்ந்து சுவிசேஷம் அறிவிப்போம். இணைந்து தேவ ராஜ்யத்தை கட்டுவோம். இந்த பாதையில எல்லாம் காட்டு மாடு தான் இது ஃபுல்லா வந்துகிட்டு இருக்கு. அதுவும் இப்போ போனதா சொல்றாங்க ஐயா. ஏன்னா இப்போதான் சரிக்கு எங்க சரௌண்டிங் சுற்றி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பிடிக்க முடியாது. அது இருக்கிறத பார்த்தா கொழு மாடு மாதிரி இருக்காது, பயங்கரமாக இருக்கு. நாங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா வீடியோ எடுத்துருவோம், பார்க்குறோம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. 1 கொரிந்தியர் 9:16. ஒரு தனி மனிதன் ஒப்புக் கொடுத்ததன் மூலம் 56 மிஷனரிகள், 14 சபைகள், பள்ளிகள், முதியோர் இல்லம், 80 மலை கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுள்ளது. 40 கிராமங்களுக்கு மேல் வாரம் இடைவிடாமல் இப்படிப்பட்ட ஆபத்தான மலைக்காடுகளில் நடந்து சோர்வடையாமல் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இந்த மாவட்டத்தில் அறிவிக்கப்படாத மலை கிராமங்கள் 120க்கும் மேலாக உள்ளது. நாங்களும் இணைந்து ஊழிய காரியங்களில் பங்கு பெற்று பயணிக்க இருக்கிறோம். ஜெபித்துக் கொள்ளுங்கள். அர்ப்பணிப்பும் அழைப்பும் உள்ளவர்கள் கில்கால் ஊழியத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். தேவன் அவர் பாதையில் நடத்துவாராக. உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.